சிவபெருமான் பார்வதி தேவியின் மகனான விநாயகருக்கு யானை முகம் என்பதால் எந்த பெண்ணும் திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை. மற்ற கடவுள்களுக்கு திருமணமாகி துணை இருக்க தனக்கு மட்டும் துணை இல்லை என்பதால் அவருக்கு கோபம் ஏற்பட்டது. பிரம்மதேவரும் விநாயகரின் மனதை குளிர்விக்க சித்தி மற்றும் புத்தி என்ற இரு அழகிய பெண்களை உருவாக்கி அனுப்பினார். சித்தி என்றால் அறிவும் ஆன்மீக சக்தியையும், புத்தி என்றால் செல்வம் வளத்தையும் குறிப்பதாகும். இதனால் விநாயகரை வழிபட்டு அவரின் மனது குளிரும்படி செய்தால் விநாயகரின் அருளோடு சித்தி புத்தியின் அருளும் கிடைக்கும். விநாயகருக்கும் புத்திக்கும் லாபா என்ற மகனும் சித்தி மூலமாக சுபா என்ற மகனும் பிறந்ததாக மற்றொரு புராண கதை உள்ளது. இவரை வணங்கிய பின்னரே மற்ற கடவுள்களை வணங்க வேண்டும் என்ற நியதி இந்து மதத்தில் உள்ளது. கோயில்களில் மட்டுமல்லாமல் தெருக்களிலும் அதிக சிறு கோயில்களை கொண்டவர் பிள்ளையார். விநாயகர் பெருமானின் வரம் பெறுவது என்பது கடினம். அதே சமயம் அவர் கொடுத்த வரத்தை திருப்பி பெறமாட்டார் என்பதும் புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிள்ளையாருக்கு 2 மனைவிகள் இருப்பதாக வட இந்தியாவில் நம்பப்படுகிறது. ஆனால் கணேச புராணத்தின்படி பிள்ளையாருக்கு 2 மகன்களும் இருப்பது அவர்களையே ஆச்சரியப்படுத்தும்.